lot of titles have been going into my mind for this message, and I think I'm going to stick with the one called The Language of Life. அநேக தலைப்பு என்னுடைய சிந்தனையில் ஓடிக்கொண்டு இருந்தது. ஆனால் ஒரு காரியத்தை குறித்து நான் பேச போகிறேன், ஜீவனின் மொழி என்று. The language of life is really the language of the Spirit. Life, L-I-F-E. ஜீவனின் மொழி என்று சொல்லுவோம் என்றால் ஆவியோடைய மொழி என்று சொல்லப்படும். You know, Zechariah 4:6 says, it's not by might, not by power, but by my Spirit. சக்கரையா 4:6 சொல்லுகிறது, பலத்தாலும் அல்ல பலக்காரம் அல்ல, கர்த்தருடைய ஆவியினாலே ஆகும். And really the Holy Spirit will do nothing until we release the language of life to act upon our words. ஆவியானவர் நம் ஜீவனுள்ள அந்த மொழியை பேசுற வரைக்கும் அவர் ஒன்றும் செய்ய போகிறதல்ல. Let's pray. Father, we thank you for your presence here by your Holy Spirit. பிதாவே, பரிசுத்த ஆவியானவர் மூலமாக உம்முடைய பிரசன்னத்துக்காக நன்றி. Thank you for putting your words, Lord, through my heart, through my mouth. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை என் இருதயத்திலும் என் நாவிலும் வைப்பதற்காக நன்றி. And Lord, may your word renew our minds. உம்முடைய வசனம் ஆண்டவரே எங்கள் சிந்தனையை புதுப்பிக்கட்டும். May it release faith. அது விசுவாசத்தை கொண்டு வரட்டும். That we will be carriers of your presence and glory. உம்முடைய பிரசன்னத்தையும் உம்முடைய மகிமையும் நாங்கள் கொண்டு செல்கிறவர்களாக. In Jesus' name. இயேசுவின் மூலம். Amen. Amen. You know, this morning we sing, every combined service, we sing in two different languages in the natural, but one common language of life. இன்றைக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் கம்பைன் பண்ணி வரும்பொழுது ரெண்டு மொழியிலே பாடுகிறோம், ஆனால் ஒரு ஜீவனுள்ள மொழியை நாம் பாடுகிறோம். It was the language that magnified the Lord in different languages. அந்த மொழியானது எந்த மொழியிலே பார்த்தாலும் தேவனை மகிமைப்படுத்துகிற மொழியாக இருக்கிறது. You know, and the last Sunday, I think about 2 weeks ago when I spoke about why we exist, why God allowed us to be born. 2 வாரத்துக்கு முன்பாக நான் ஞாயிற்றுக்கிழமை பேசும்போது ஏன் ஆண்டவர் நம்ம இந்த பூமியில உயிராக இருக்கும்படியாக செய்தார். You know, your existence is a miracle. நாம் இந்த இடத்துல நம்ம இந்த பூமியில இருக்கிறோம் என்றால் இது ஒரு அற்புதமாக காணப்படுகிறது. Because lots of couples have tried to have children and they can't. அநேக தம்பதிகள் பிள்ளை பிறக்க வேண்டும் என்று பார்க்கிறார்கள், ஆனால் முடியவில்லை. And many who have conceived have ended up with miscarriages. சிலர் கர்ப்பம் தரித்தாலும் அந்த பிள்ளை கருவில் இல்லாதபடிக்கு அது அழிந்து போகிறது. And not every baby that is born has been born alive. அங்க பிறக்கிற குழந்தை, அநேக குழந்தைகள் உயிரோடும் பிறப்பதில்லை. And so there are a lot of things that could happen, but God allowed each one of us to be here today. இப்படிப்பட்ட அநேக காரியங்கள் நடக்கக்கூடும் என்றால் தேவன் நம்ப பிறந்திருக்கும்படியாக அவர் நம்மளை கொண்டு வந்திருக்கிறார். Not by accident or coincidence. இது தற்சாலமாக நடந்த காரியம் அல்ல, but for a purpose. ஆனா ஒரு நோக்கத்தோடு நடந்திருக்கிறது. Because nothing is created without a purpose. என்றால் படைக்கப்பட்ட எந்த காரியமும் நோக்கம் இல்லாதபடிக்கு படைக்கப்படவில்லை. And each one of us were created in the image of God. நாம் ஒவ்வொருவரும் தேவனுடைய சாயலுக்காக படைக்கப்பட்டிருக்கிறோம். Jeremiah says, the plans God has for us are good and not of evil. அதனால தான் ஜெரமையா வேதம் சொல்கிறது, அவர் நமக்கு வைத்திருக்கிற திட்டங்கள் நன்மைக்கென்று. So our job is to find and fulfill God's plan for our lives. நம்மளுடைய வேலை என்றால் தேவன் நமக்கு வைத்திருக்கிற திட்டத்தை நாம் அறிந்து அதை நிறைவேற்ற வேண்டும். So that when we stand before him, he will say, well done, good and faithful. அதுக்கடுத்து நாம் அவரை சந்திக்கும் முன்பு அவர் நம்மளை பார்த்து உண்மை உத்தமமான ஊழியக்காரன் என்று சொல்லுவார். And so there's two plans. There's one general plan of God that is found in his word. ரெண்டு ஒரு திட்டங்கள் இருக்கிறது. ஒன்று பொதுவான ஒரு திட்டங்கள். But then there is another specific plan that is unique to each individual. ஆனால் இன்னொரு திட்டங்கள் அது விசேஷமாக கொடுக்கப்பட்ட திட்டங்கள். And I'm going to focus this morning on the common general plan that God has for each believer, each child of his. முதலாவது பொதுவான தேவனுடைய திட்டத்தை நான் முதல்ல பார்க்க விரும்புகிறேன். And very simply, it is to establish his kingdom on earth as it is in heaven. அது என்ன என்றால் அவருடைய ராஜ்யத்தை பூமியிலே ஸ்தாபிக்கும்படியாக. By being the light in the darkness. இருளிலே நாம் வெளிச்சமாக இருக்கும்படியாக. Because on the earth there's a lot of darkness. இந்த பூமியிலே தான் அதிகமான இருள் இருக்கிறது. Isaiah 60 says darkness covers the earth. ஐசாயா 60 சொல்லுகிறது இருளானது பூமியை நிரப்பினது என்று. Just as it covered the earth at the beginning of time from creation. எப்படி பூமி படைக்கும் முன்பாக எப்படி இருள் சூழ்ந்திருந்ததோ. So what did God do when he saw the darkness in Genesis chapter 1? ஆதியாகமம் 1 அதிகாரத்தில் பார்க்கும்போது இருளான சூழ்நிலையில தேவன் என்ன செய்தார்?
It says, God said, let there be light. ஆண்டவர் என்ன சொன்னார் என்றால் அங்கே வெளிச்சம் உண்டாகட்டும் என்று. So how's that still happening today? There's darkness all over. இன்றைக்கு இருளானது பூமி எங்கிலும் நாம் பார்க்கிறோம். So when he sees you and me, நம்ம அதை இந்த காரியத்தை பார்க்கும் பொழுது it's like he wants us to be what he did on the day of Pentecost. He set each person, he made them a human light, setting their heads ablaze with his. இந்த சூழ்நிலையில அவர் உங்களையும் என்னையும் பார்க்கிறார். எப்படி என்றால் அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்தை பெந்தெகோஸ்து நாளில போல ஒவ்வொரு மேலும் அந்த அக்கினியை போட இருக்கிறார். Isn't it interesting? In the upper room, there were 120 flames on everyone's head. அந்த மேலறையிலே 120 பேர் மேலிலும் இந்த ஒரு அக்கினியானது அங்கே எரிந்து கொண்டிருந்தது. Not just on the 12 apostles, and not just on the roof of the upper room, அந்த 12 பேர் அப்போஸ்தலர்கள் மட்டுமல்ல, இல்ல அந்த மேலறையில மட்டுமல்ல, but each person had their own individual flame ஆனா ஒவ்வொரு மனுஷனிலும் அவங்க மேலே அக்கினி பத்தி எரிந்தது. that they only received when they were together. அங்கு ஒன்றாக வரும்பொழுதுதான் அதை பெற்றுக்கொண்டார். It was the first human candle. இது முதலாவது மனிதன் முழுகுத்திரி என்று சொல்லலாம். God was saying, when you are filled with the Holy Spirit, you become light in the darkness. ஆண்டவர் சொல்றார், நாம் பரிசுத்த ஆவியினாலே நாம் நிரம்பி இருக்கும்போது இருளிலே நாம் வெளிச்சமாக Why? காணப்படுகிறோம். Because for 10 days they have been waiting and releasing life in their prayers, in their confessions. ஏனென்றால் இவர்கள் அப்படியாக காத்திருந்து தேவனுடைய வார்த்தையை அறிக்கை செய்து கொண்டிருந்தார். And then when they got filled with the Holy Spirit, they began to speak in many languages, but one common language of life, which was the wonderful works of God. அது பரிசுத்த ஆவியானவர் நிரம்பின பின்பு அநேக மொழியிலே பாஷையிலே பேசினார்கள். ஆனா ஒரு மொழி என்றால் ஜீவனுள்ள தேவனுடைய ஜீவ மொழியிலே பேசி. So in John 9, Jesus said, as long as I am in the world, I am the light of the world. யோவான் 9ஆம் அதிகாரத்திலே பார்ப்போம் என்றால் இயேசு சொன்னார், நான் உலகத்திலே இருக்கிற வரைக்கும் நானே உலகத்தின் வெளிச்சமாக இருக்கிறேன். But Matthew 5 verse 14 says, you are the light of the world. மத்தேயு 5:14 சொல்லுகிறது, நீங்களே உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள் என்று. So what does it mean to be the light? ஆகையால் இந்த ஜீவனை குறித்து எதை சொல்லுகிறது? It is you bring something that those in darkness are attracted to. இது என்ன என்றால் இருளில் இருக்கிற ஜனங்களை வெளிச்சத்துக்குள்ளே இழுத்துக் கொள்ளும்படியாக ஒரு காரியங்கள் உண்டாகி இருக்கிறது. They will either be attracted to the light or they will hate the light. ஒன்று வெளிச்சத்துக்கு பக்கமாக இழுக்கப்படுவார்கள், இல்லை என்றால் வெளிச்சத்துக்கு விரோதமாக வெறுப்பார்கள். The word of God says, in him was life, and the life was the light of men. வேதம் சொல்லுகிறது, அவருக்குள்ளே வெளிச்சம் இருந்தது, அந்த வெளிச்சம் மனுஷனுக்கு வெளிச்சமாய் காணப்பட்டது. You know, when Moses spoke with God face to face, மோசே தேவனோடு முகமுகமாக பேசும் பொழுது his face shone with the glory that was the God came upon his face. தேவனிடத்திலே வந்த மகிமை அவன் முகத்திலே பிரகாசமாக மாற்றினது. That we went down and spoke with the people, he had to cover his face because it was so bright. அது ஜனங்களிடத்திலே அவன் பேச போக வேண்டும் என்றால் தன்னுடைய முகத்தை அவன் மூட முடியும், ஏனென்றால் அது அதிகமாக பிரகாசமாய் காணப்பட்டது. You see, even the presence of God, the glory of God impacted on how he appeared to men. அதில் தேவனுடைய மகிமையை மனுஷன் மேலே தாக்கத்தை கொண்டு வரும் என்றால் அது ஒரு தாக்கத்தை ஜனங்களிடத்திலே கொண்டு வருகிறது. We're not so much talking about the literal. Sometimes people say, what's different about you? There's a glow, you seem to be shining. But it's not just that, it's more than that. It is something that attracts those in darkness, that dispels the darkness. இது வந்து சும்மா பொதுவாக ஜனங்க முகத்துல ஒரு பிரகாசமாக இருக்கு என்று சொல்லவில்லை. இந்த வெளிச்சமானது இருளில் இருக்கிற ஜனங்களை பக்க இழுக்கத்தக்க ஒரு காரியத்தை பேசுகிறது. So basically light is opposite of darkness, right? ஆகையால் இந்த வெளிச்சமானது இருளில் மேற்கொள்கிறது. Darkness is the absence of light. இருளானது வெளிச்சம் இல்லாத காரியத்தை So காண்பிக்கிறது. when the first person to come into this room this morning, it was very dark. முதல் மனிதர் இந்த அறைக்கு வரும்போது இது இருளாக இருந்தது. They had to turn on the light. அவங்க அந்த லைட்டை தட்ட வேண்டும். I'm very happy that none of them who came in this morning started to have prayer meeting. God, we bind the darkness, we rebuke the darkness. No, just turn on the switch. And this will go. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வந்தவங்க ஐயோ ஆண்டவரே இருளா இருக்கு, இருளை நீக்கணும் என்று ஜெபிக்கவில்லை. That's why Isaiah 60 says, arise and shine. Don't lie down and pray for the light. You got to get up and shine. Don't pray for light. Shine. அதான் ஏசாயா 66 சொல்லுகிறது, எழும்பி பிரகாசி. நீ உட்கார்ந்து ஜெபிக்க என்று சொல்லவில்லை, எழும்பி பிரகாசி. God is waiting for us to respond to his glory upon us. ஆண்டவர் தம்முடைய பிரசன்ன மகிமை நம்ம மேலே கொண்டு வர அவர் காத்திருக்கிறார். So what's the key to being the light of life? ஆகையால் ஜீவனுள்ள வெளிச்சமாக இருப்பதற்கு திறவுகோல் என்ன? Proverbs 18 says, death and life are in the power of the tongue. நீதிமொழி 18 சொல்லுகிறது, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. But we know that death and life, death is also
what the devil represents, and life is what Jesus represents. இந்த இருளும் இந்த மரணமும் ஜீவனும் பார்க்கும்போது மரணமானது பிசாசை சார்ந்திருக்கிறது, வெளிச்சமானது ஜீவனானது இயேசுவை சார்ந்திருக்கிறது. Jesus said he came to give life and life more abundantly. இயேசு சொன்னார், நான் ஜீவனை கொடுக்கவும் அது ஜீவன் பரிபூர்ணமாக இருக்கும்படி வந்தேன். And Jesus said that the thief comes to rob, steal, kill and destroy. ஆனால் திருடனோ திருடும்படியாக, அழிக்கும்படியாக, கொல்லும்படியாக வந்தான் என்று இயேசு சொன்னார். So that's the difference between darkness and light. அதனால் கிறிஸ்துவோடைய வாழ்க்கையில இது வித்தியாசம் காணப்படுகிறது. But we got to understand that light comes from the life of God. இந்த வெளிச்சமானது தேவனுடைய ஜீவனிடத்திலிருந்து வந்தது. Because the word of God says his word is spirit and his word is life, and in him is life, and that life is the light of men. இந்த வேதம் சொல்கிறது வார்த்தையானது ஜீவன், வார்த்தையானது வெளிச்சமாக இருக்கிறது, அவருக்குள்ளே ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷனுக்கு வெளிச்சமாக இருந்தது. That's why death and life are in the power of our words, to release either God to move on our behalf or the devil to move. அதுதான் மரணமும் ஜீவனும் நம்மளுடைய நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. தேவன் செயல்படுவதற்கோ இல்ல பிசாசு செயல்படுவதற்கோ. You know what blessing and cursing have in common? ஆசீர்வாதமும் சாபமும் அது ஒன்றாக பார்க்கலாம். The spoken word. எதிலே பார்க்க முடியும் என்றால் பேசின வார்த்தையிலே. People who bless use their words to bless, people who curse use their words to curse. ஆசீர்வதிக்கிற ஜனங்கள் வார்த்தையின் மூலமாக ஆசீர்வதிக்கிறாங்க, சபிக்கிறவர்களும் வார்த்தையின் மூலமாக சபிக்கிறாங்க. So when you speak life, you activate, you allow the Holy Spirit to move on your behalf on those words of life. When you speak death, you activate, you give permission for the enemy to operate on that behalf. அதில் ஜீவனை நாம் பேசும்போது ஆவியானவர் நம் சார்பாக செயல்பட நாம் இடம் கொடுக்கிறோம். நாம் மரணத்தை பேசுவோம் என்றால் பிசாசானவன் செயல்படுவதற்கு நாம் தான் இடம் கொடுக்கிறோம். So what does it mean to speak words of life? ஆகையால் ஜீவனுள்ள வார்த்தை பேசுகிறது என்றால் என்ன அர்த்தம்? It's words that focus, it's a language of faith. இது விசுவாசத்தின் ஒரு மொழியாக காணப்படுகிறது. It's words that release hope. இந்த வார்த்தை நம்பிக்கையை கொண்டு வருகிறது. It is words that align with the word of God. இந்த வார்த்தையானது வசனத்தோடு சரி செய்யப்பட்ட ஒரு காரியமாக காணப்படுகிறது. It is not denying the facts. இது அங்கு இருக்கிற காரியத்தை மறுதலிக்கிறது இல்ல, but it is speaking the truth. ஆனால் சத்தியத்தை பேசுகிறது. Facts will always change, but Jesus, the truth is the same. ஒரு காரியம் இருக்கும் என்றால் அது மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது, ஆனால் சத்தியம் என்றென்றைக்கும் அப்படி உறுதியாக இருக்கு. See, one of Jesus, the name of Jesus is Jehovah Rapha, the Lord our healer. இயேசுவுடைய இன்னொரு பெயர் என்னென்றால் யெகோவா ராஃபா, அவர் நம்மை சுகப்படுத்துகிறவர். And just as people have varying degrees of health, there are people with varying degrees of sickness. எவ்வளவு சுகவீனமாக இருக்கிறார்களோ அதே போல சுகம் உள்ளவர்களாகவும் வித்தியாசமான காரியத்தை பார்க்க முடிகிறது. So the facts may change day to day. You may get somebody who's sick may get better or worse. இந்த காரியங்கள் ஒவ்வொரு நாளும் மாற முடியும். சுகமாக இருக்கிறவர்கள் சுகமில்லாதபடி பார்க்கலாம். God wants us to speak life into anything that contradicts or opposes his word of life. ஆனால் அவர் வார்த்தைக்கு விரோதமாக எந்த காரியம் இருந்தாலும் தேவன் அங்கே ஜீவனை பேசும்படியாக சொல்லுகிறார். You know, in Mark 11:23, மார்க் 11:23 பார்ப்போம் என்றால், it says, verse 23, Jesus is speaking. Verse 22, he said, have faith in God. Verse 23, assuredly I say to you, whoever says, speaks to this mountain shall be removed and be cast into the sea, and does not doubt in his heart, but believes those things he says will come to pass, and will have whatever he says. Verse 24, therefore I say to you, whatever things you ask when you pray, believe you receive them and you will have them. Verse 23 and 24. இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளோட்டோ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தார். அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். ஆதலால் நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும் போது எவைகளை கேட்டுக் கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக் கொள்வோம் என்று விசுவாசியுங்கள். அப்பொழுது அவைகள் உங்களை சொல்லாகும் என்று சொல்கிறேன். Good to note how many times the word of speaking appears. To say, to ask. எத்தனை வாட்டி நாம் பேசுகிறோம், சொல்லுகிறோம், காரியத்தை பார்க்க போகிறோம். So God will do nothing until you open your mouth. நாம் வாய்களை திறக்கிற வரைக்கும் ஆண்டவர் ஒன்றும் செய்ய போறதல்ல.
Many Christians expect God to do something simply because He knows how much you need Him. He knows how great your need is. He knows how big your pain is. But we don't open our mouth, He can do nothing. அநேக ஜனங்கள் என்ன நினைக்கிறார்கள் என்றால் அவருக்கு தெரியும் நம்ம எவ்வளவு வேதனை இருக்கிறது, எவ்வளவு கஷ்டம் இருக்கிறது, எவ்வளவு தேவை இருக்கிறது என்று தெரியும் என்று சொல்கிறார்கள். Because the language of life is the evidence of the faith in your heart. ஏனென்றால் நம்ம ஜீவனோட மொழிதான் நம்மளுக்கு எவ்வளவு விசுவாசம் இருக்கிறது என்று காண்பிக்க போகிறது. With our heart we believe unto righteousness, with our mouth we confess unto salvation. நீதி உண்டாகி இருக்கும்படியாக இருதயத்திலே விசுவாசிக்கிறோம், ரட்சிப்பு உண்டாகி இருக்கும்படியாக நாவினாலே அறிக்கை செய்தோம். So the big challenge for us is not to speak what we see all the time. அதில் என்ன நம்மளுக்கு ஒரு பெரிய சவால் என்றால் நம்ம பார்க்கிறத காரியத்தை நாம் பேசுகிறது வேண்டாம். You know, I'm sure many of you have experienced feeling one kind, and you sometimes automatically think, have you got some serious condition? சில நேரத்தில் நம்ம யோசிப்போம், நம்ம என்னமோ ஒரு மாதிரியா எனக்கு இருக்கிறது உணர்றது சொல்லும் போது ஏதாவது தவறான காரியம் சரீரத்தில் இருக்கிறதா என்று ஒரு எண்ணம் It's வருகிறது. like, I feel this, why this pain or discomfort? Could it be this? Could it be that? And the devil will sow all the lies for you to investigate and find out all the worst things could be wrong with you. சில நேரத்தில் சொல்லுவோம், இங்க ஒரு மாதிரி இருக்கு, அங்க ஒரு ஏதோ சரீரத்தில் இந்த பகுதி பாதிப்பு இருக்குதோ என்று சமத்துல பிசாசு இது குறித்து என்னை பார்க்கக்கூடாது, தேடக்கூடாது என்று ஒரு காரியங்கள் Now, வரும். how many of you know that the devil is a liar? எத்தனை பேருக்கு தெரியும் பிசாசானவன் ஒரு பொய்யன்? And one thing I never forgot, one of the things I remember my late dad often saying is sometimes he sows lying symptoms. என்னுடைய தகப்பன் சொன்ன ஒரு காரியங்கள் என்ன, சில நேரத்துல பொய்யான ஒரு காரியத்தை பிசாசு காண்பி. Lying symptom is a feeling of something, a consequence that is not resulting from any root cause. It's just a symptom without the cause. இது ஒரு எதுக்கும் காரணம் இல்லாத, எதுக்கும் காரணம் இல்லாத ஒரு 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 காரியத்தை காற்றுதை போல இருக்கும். Or it's a lie out of fear that you convince yourself you have something when you don't have it until you do get what you expect to get. இது பொய்யாக இருக்கிறது. ஆனா பயத்தினாலே நாம் செயல்படும் பொழுது அந்த காரியங்கள் நம்மளுக்கு தாக்க ஆரம்பிக்கிறது. So to overcome fear, ஆகையால் இந்த பயத்தை மேற்கொள்வதற்கு, and that is the first mountain we need to move out of our lives. இந்த பயம் தான் முதலாவது மலையை நாம் மேற்கொள்ள வேண்டும் நம்ம Many times வாழ்க்கையில். when we read Mark 11, we think speak to the mountain of the problem, of the sickness, of the lack. But really the first mountain you and I need to speak to is the mountain of fear. அத மார்க் 11 பார்க்கும்போது இந்த மலைகளை பார்த்து பேசு என்று சொல்லுகிறது. அந்த முதல் மலை நம்ம சந்திக்க வேண்டும் என்றால் இந்த பயமான இந்த மலையை சந்திக்க வேண்டும். So you're going to say, Lord, I put my eyes on you. நம்ம சொல்ல வேண்டும், ஆண்டவரே என்னுடைய கண்களை உன் மேலே வைக்கிறேன், I speak life. நான் ஜீவனை பேசுகிறேன். So what determines what comes out of our mouth? ஆகையால் நம்மளுடைய வாயிலிருந்து எந்த காரியங்கள் புறப்பட்டு வர வேண்டும் என்று நாம் தீர்மானிக்க வேண்டும். Out of the abundance of our heart, the mouth will speak. நம்மளுடைய இருதயத்தின் நிறைவிலிருந்து இந்த வாய் பேசுகிறது. Out of the abundance of fear, words of fear will come. Out of a heart of faith, life will come. இருதயத்திலே பயம் இருக்கும் என்றால் பயத்தின் வார்த்தை வருகிறது. இருதயத்தில் விசுவாசம் இருக்கும் என்றால் விசுவாசம் நிறைந்த வார்த்தை But வருகிறது. the good news is you can change your heart by your words. If you feel fear, be aware of it and keep speaking life and faith until you believe what you're saying. ஒரு காரியம் என்ன என்றால் நம்ம இருதயத்தை நாம் பேசுகிற வார்த்தையினாலே மாற்ற முடியும். பயம் இருக்கும் என்றால் விசுவாசத்தின் வார்த்தையை பேசி நம்ம இருதயத்தை மாற்ற முடியும். Because faith comes by hearing. ஏனென்றால் விசுவாசம் கேட்கிறது மூலியமாக வருகிறது. So if you don't hear, you're not going to believe. நாம் கேட்காவிட்டால் நம்ம விசுவாசிக்க போகிறதல்ல. And you're your most powerful prophet. You don't have to depend on hearing. It's good to hear other messages, testimonies, but your own tongue is so important. ஆனால் நீங்க தான் உங்க வாழ்க்கையிலே நீங்க சொந்த தீர்க்கதரிசியாக இருக்கிறீங்க. நீங்க பேசுகிற வார்த்தை உங்களுக்குள்ளே விசுவாசத்தை கொண்டு. So many times people can speak and pray life to you, but your own tongue can undo the life that has been spoken over you. அநேக நம் வாழ்க்கையிலே வசனத்தையும் வார்த்தையும் சொல்ல முடியும். ஆனா நம்ம சொந்த வார்த்தையை, அவங்க பேசின வார்த்தையை மறுதலிக்க முடியும். Which is why Paul writes to the church in Ephesians 5 and he says, be filled with the Holy Spirit. அதுதான் அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியர் சபைக்கு எழுதும்போது எபேசியர் 5:18 பரிசுத்தாவினாலே நிரம்பியிருங்கள் என்று சொல்கிறார். Why is it so important to be filled with the Holy Spirit? ஏன் பரிசுத்தாவினாலே நிரம்பி இருக்கிறது முக்கியமாக இருக்கிறது? Because what comes out of your mouth is what you're filled with. என்றால் நம்ம இருதயத்தில் எது வருகிறதோ அதனாலே தான் நாம் நிரம்பி இருக்கிறோம். If you're not filled with the Spirit, you'll be filled with fear. நம்ம பரிசுத்தாவினாலே நிரம்பி இல்லாவிட்டால் பயத்தினாலே நிரம்பி இருக்கிறோம். If you're not filled with the Spirit, you're filled with unbelief. நம்ம பரிசுத்தாவினாலே நிரம்பி இல்லாவிட்டால் விசுவாசத்தினாலே நிரம்பி இருக்கிறோம். And out of the abundance of the heart, your mouth will speak. அந்த இருதயத்தின் நிறைவிலே தான் நம் வாய்கள் பேச போகிறது. Ephesians 5 says, do not be drunk with wine, but be filled, which means be continuously, always, daily filled.
எபேசியர் 5 சொல்லுகிறது, மதுபானத்தினால் நாம் நிரம்பில்லாதபடிக்கு ஆவினாலே நிரம்பி இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறது. How to be filled? What's the key in Ephesians 5? இந்த எபேசியர் 5 உடைய திறவுகோல் எப்படி நாம் நிரம்பி இருப்பது? It says, speaking to yourselves in psalms, hymns, spiritual songs, singing and making melody in your heart. 18. துன்மார்க்கருக்கு ஏதுவான மதுபான வெறிகொள்ளாமல் ஆவியினால் நிறைந்து சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் பக்திகளைக் கொண்டு இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி நம்முடைய கர்த்தராகிய இயேசு நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும் பிதாவாகிய தேவனே சொற்பரித்து. And almost the same thing is mentioned in Colossians 3:16. கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே இந்த வசனமும் எழுதப்பட்டிருக்கிறது. Very similar to Ephesians 5:18. Colossians chapter 3 verse 16 says, இதுக்கு புதிதான ஒரு வசனமாகவும் காணப்படுகிறது. let the word of Christ dwell in you richly in all wisdom, teaching and admonishing one another in psalms and hymns and spiritual songs, singing with grace in your hearts to the Lord. கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாக வாசமாயிருப்பதாக சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாடல்களினாலும் ஒருவருக்கொருவர் போற்றும் புத்திகளைக் கொண்டு உங்கள் இருதயத்திலே கர்த்தரை பக்தியுடன் பாடி. So that's how we stay full of the Holy Spirit. இப்படித்தான் நம் பரிசுத்த ஆவியின் நிறைவிலே நாம் இருக்க போகிறோம். You know, the word of God kind of speaks of words as water of life. தேவனுடைய வார்த்தையை ஜீவனுள்ள தண்ணீர் என்று வேதம் That's சொல்கிறது. why the voice, the sound of Jesus' voice in Revelations sounds like the sound of many waters. அதுலதான் வெளிப்படுத்த புஸ்தகத்துல இயேசுடைய சத்தம் பிரதான எரிச்சலின் தண்ணீர் எரிச்சலை போல. John 7 says, he who believes out of his belly shall flow rivers of living water. யோவான் புஸ்தகத்திலே வாசிப்போம் என்றால், இயேசுவை விசுவாசிக்கிறவர்கள் இருதயத்திலிருந்து ஜீவ நதியாக புறப்பட்டு வருகிறது. You know, one of the most common health problems in society today, இந்த ஜனங்கள் மத்தியிலே காணப்படுகிற ஒரு சுகவீனமான காரியம் என்னதென்றால் dehydration. தண்ணீர் பற்றாத குறை சரீரத்தில். That's why especially Asians are very good. We always carry a bottle of water. அதன் ஆசியாவில் இருக்கிறவர்கள் நம்ம எப்போதும் நம்ம தண்ணி பாத்திலே கொண்டு போகிறோம். But guess what is also important? Spiritual dehydration. ஆனால் இன்னொரு பார்ப்போம் என்றால் ஆவிக்குரிய விதத்திலே நாம தண்ணீர் பற்றாறுகளை போல சரீரம் காணப்படுகிறது. Or what use? Well, it is quite useful to drink water and be hydrated physically. But imagine you're dehydrated spiritually, you drink water and speak death. Drink water and speak death. Because there's no faith in your heart. Because you're not staying full of the Holy Spirit. நம்ம பொதுவாக தண்ணீர் ஆட்டி நம்ம தண்ணீரை குடித்து நம்ம பலன் அடைகிறோம். ஆனால் ஆவிக்குரிய விதத்திலே தண்ணீர் இல்லாதபடி இருப்போம் என்றால் நாம் ஜீவனை பேசுவதற்கு பதிலாக மரணத்தின் காரியத்தை பேச ஆரம்பிக்கிறோம். So when the word of God says death and life and the power of the tongue, it's not just, yes, the food you eat is important for life, eat healthy, but also the tongue is the words you speak. Not just eating healthy, but speaking words of life. அகையால மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது சொல்லும் பொழுது நம்ம மாம்சத்து விதமாக சரியான சாப்பாடு மட்டும் போதாது, ஆவிக்குரிய விதத்திலே சரியான சாப்பாடு சாப்பிட்ட பின்பு சரியான வார்த்தைகளை பேச வேண்டும். That's why communion is putting the bread on your tongue. அதனால தான் நம்ம ராப்போஜனை பந்தி எடுக்கும் பொழுது அந்த அப்பத்தை நம்மளுடைய நாவிகளை வைக்கிறோம். So though you swallow that bread, make sure the word of life is always on your lips. அந்த அப்பத்தை நம்ம சாப்பிட்டாலும் தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தை நம் நாவில இருக்கும்படியாக நம்ம மறந்துடக்கூடாது. It is so important because automatically we tend to speak what we see. ஏனென்றால் நம்ம பொதுவாகவே நம்ம பார்க்கிற காரியத்தை பேச ஆரம்பித்து விடுகிறோம். That's why we got to guard our focus to be filled with the Holy Spirit. அதனால தான் நம்ம பார்க்கிற காரியத்தை எங்கே பார்க்கிறோம் என்று காத்து கொண்டு ஆவினாலே நிரம்பி இருக்க வேண்டும். You know, 1 Thessalonians 5:16 says, rejoice always. 1 தெசலோனியர் 5:18 சொல்கிறது, எப்பொழுதுமே நாம் சந்தோஷமா இருக்க வேண்டும். Not rejoice when you're happy. நம்ம சந்தோஷமா மகிழ்ச்சியா இருக்கும்போது சந்தோஷமா இருப்பதல்ல. You say, but pastor, how can you rejoice when things don't go well or something bad happens? நீ கேட்பீங்க, போதுகிறே ஒரு காரியம் தவறாக நடக்கும்போது எப்படி நான் சந்தோஷமாக இருக்க முடியும்? Or something that's not good happens, you don't rejoice in what happened, but you rejoice that God is still the same no matter what. ஏதோ தவறான காரியங்கள் நடக்கும்போது தவறான காரியங்கள் நடந்து விட்டது என்று சந்தோஷம் இல்லை. இந்த சூழ்நிலையில் மத்தியிலே ஆண்டவரை குறித்து நான் சந்தோஷமாக See, இருக்கிறேன். our heart of thanksgiving and faith is not conditional on our
circumstances. நம்மளுடைய இருதயம் நன்றுள்ள இருதயம், விசுவாசமான இருதயம் சூழ்நிலை காரியத்திலே அது அடங்கி இல்லை. So every time we speak life, ஒவ்வொரு நேரமும் நம் ஜீவனை பேசும் பொழுது the words of life are is the language of the Holy Spirit that is dispelling darkness. இந்த ஜீவனுள்ள மொழி, ஆவியானவருடைய மொழி என்ன செய்கிறது என்றால் இருளிலே அது கடந்து செல்கிறது. It's the language of faith, it's the language of love. இது விசுவாசத்தின் மொழியாகவும் அன்பின் மொழியாகவும் காணப்படுகிறது. Love is patient, love is kind. அன்பானது அது சாந்தமும் அது நல் கனி கொடுக்கிறதாய் So காணப்படுகிறது. make sure when you're tempted or provoked, speak words of patience and kindness. ஆகையால் நம்மளை இடருக்குள்ளே கொண்டு போக நம்மளை சோதிப்பார்கள் என்றால் சரியான வார்த்தையை பேச நாம் தீர்மானிப்போம். Not easy, right? Always late. Why you always late? When you going to be early on time? இது சுலபமான காரியம் இல்லை. நீ எப்போதும் ஏன் லேட்டா வர, எப்போதான் வெளியே வரப்போற? Yeah, speak the truth. Say you need to prepare. As I often tell some of my children, better to be early and wait than to try and be on time and be late. ஒரு உண்மை சொல்லலாம், இல்லை என்ன வீட்டில் அப்படிப்பட்ட காரியம் இருந்தது, நான் செய்ய நேரம் ஆயிட்டது என்று. So we have to guard. Many times we speak death because we speak out of our emotions. அதே சில நேரத்திலேயே நம்ம தவறான வார்த்தையை பேசுகிறோம் என்றால் நம்ம உணர்ச்சி விதமாக பாதிக்கப்படுகிறோம். In 2 Corinthians chapter 3 verse 18, 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே it gives us a detailed picture of how to shine in the darkness. இங்கு ஒரு படம் காண்பிக்கிறது இருளிலே நம்ம எப்படி பிரகாசிக்க வேண்டும் என்று. 2 Corinthians 3:18 says, we all with unveiled face, just like Moses had to remove the veil from his face, beholding as in a mirror the glory of the Lord, are being transformed into the same image from glory to glory, just as by the Spirit of the Lord. நாம் எல்லாரும் சிறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையில் கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாவது தாண்டி மகிமையிலே மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். So imagine this verse describing Moses. Moses with unveiled face when he spoke to God face to face. The glory that was on God's face shone upon his face. இந்த படத்தை மோசே எடுத்து பார்ப்போம் என்றால், மோசே தேவனை முகமுகமாக அவன் பார்த்து பேசும் பொழுது தேவனுக்குள்ளே இருந்த மகிமை மோசேயின் மேலே அது பிரவேசித்தது. So when the glory on God came upon Moses' face, Moses was actually seeing, when he faced God, he was seeing like a mirror reflection of his own face. அங்கே தேவனுடைய மகிமை மோசேயின் மேலே வரும் பொழுது மோசே தேவனை கண்ணாடியிலே பார்க்கிறதை போல அவன் பார்த்து கொண்டு இருக்கிறான். So the face of God became like a mirror of the glory on Moses' face because of who he was looking at. அங்கே தேவனுடைய முகமானது ஒரு கண்ணாடியை போல மாறி தேவனுடைய மகிமை மோசேயுடைய முகத்திலே பிரவேசிக்க ஆரம்பித்தது. அவன் தேவனுடைய மகிமையை பார்க்கிறான். So when Moses faced God, it was like God's face was like a mirror of his own glory on his own face. அதில் தேவன் ஒரு கண்ணாடியாக மாறுகிறார். அவருடைய மகிமை மோசேயின் மேலே பிரவேசிக்கும். So we become like what we focus on. அங்கே நம்ம எதை பார்க்கிறோமோ அதே போல நாம் மாறுகிறோம். And so that is how transformation begins. இதுதான் ஒரு மாற்றம், மறுரூபம் உண்டாகிறது. Because in seeking the face of God, we are transformed into the same image from glory to glory. அதில் தேவனுடைய முகத்தை நாம் பார்க்கிறதினாலே மகிமைக்கு அடுத்த மகிமையாக நாம் மறுரூபம் ஆகி கொண்டிருக்கிறோம். Now the other side of this verse is chapter 4 verse 6, 2 Corinthians chapter 4 verse 6. இந்த வார்த்தையின் வேற பகுதியாக பார்ப்போம் என்றால் 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் chapter 4 verse 6. 6வது வசனம். 2 Corinthians chapter 4 verse 6 says, for it is the God who commanded light to shine out of darkness, who has shown in our hearts to give the light of the knowledge of the glory of God in the face of Jesus Christ. தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்றப்படும் பொருட்டாக எங்கள் இதயங்களிலே பிரகாசித்தார். Right? 2 Corinthians 4:6 says, what's that light? It says, the light of the knowledge of the glory of God is in the face of Jesus Christ. இந்த வசனத்தின்படி இது தேவனுடைய பிரகாசம் இயேசு கிறிஸ்துவிலே முகத்தை பார்க்கிறதுனாலே அது மூலமாக வருகிற தேவனுடைய அறிவு தான் அந்த வெளிச்சம். So what does it mean to seek God's face?
ஆகிய தேவனுடைய முகத்தை தேடுகிறது பொருள் என்ன? Live in the awareness of His goodness on you. ஆகிய அவரை அறிந்து அவருடைய நன்மையினாலே வருகிற அந்த அறிவிலே நாம் ஜீவிப்பது. There's two ways we can go through each day. ஒவ்வொரு நாளும் ரெண்டு விதமாக நம்ம கடந்து போக There's முடியும். two ways we can pray. ரெண்டு விதமாக நாம் ஜெபிக்கவும் முடியும். We can pray and live daily based on what God has not done, the prayers He has not answered, the things that are going wrong. Or we can live and pray based on what God has done and what He is doing and what He said He will do. ரெண்டு விதமான ஜெபம். ஒன்று தேவன் பதிலளிக்காத ஜெபம், தேவன் சந்திக்காத காரியங்கள், அதை வைத்து நாம் ஜெபிக்கலாம். இல்லை என்றால் தேவன் செய்த நன்மைகளை நினைத்து அது மூலியமாக நாம் ஜெபிக்கலாம். So when you seek His face, when you live in the awareness of His goodness, you're being filled with His Holy Spirit. ஆகையால் அவருடைய நன்மையின் காரியத்தை நினைத்து அதன்படி நாம் ஜீவித்து வருவோம் என்றால் When you think- பரிசுத்தாவினால் And நிரப்பப்படுவோம். when you think about His goodness, it is easier to give thanks in everything, to rejoice always, to speak to yourselves in psalms, hymns, and spiritual songs, singing and making melody. ஆகையால் அவர் நன்மையை குறித்து நாம் சிந்தித்திருப்போம் என்றால் சந்தோஷமாக இருக்க முடியும், நன்றி சொல்ல முடியும், பாடல்கள் மூலியமாக நாம் ஒருவருக்கொருவர் பேசி பகிர்ந்து கொள்ள முடியும். Remember, Mark 11 does not say, pray for the mountain to move. It says, speak to your mountain. அதுக்கடுத்து மார்க் 11 சொல்லுகிறது, மலையை பார்த்து ஜெபி என்று சொல்லவில்லை, மலையை பார்த்து பேசு என்று சொல்லுகிறது. In fact, many times the New Testament doesn't even say to heal, to pray for the sick. It says, heal the sick. புதிய ஏற்பாலை பார்த்தாலும் வியாதியுசலுக்கு ஜெபம் பண்ணு என்று சொல்லவில்லை, வியாதியுசலை சுகப்படுத்த என்று சொல்லுகிறது. It's amazing when you look at the miracles of Jesus, miracles of healing of Jesus and the disciples. Very rarely did they take time to pray over the sick person. God, please heal him. Please heal him. We rebuke the sickness. How were they healed? A command. Rise up, take up your mat, be healed, open your eyes. Go do something you couldn't do. It was a command of healing. They spoke life to the doctors of sickness. இயேசுவின் சுகமளிக்கிற ஊழியமோ சிஷ்யர்களோட சுகமளிக்கிற ஊழியத்தை பார்க்கும்போது சுகப்படுத்துங்க ஆண்டவரை, சுகப்படுத்துங்க எனக்கு ஜெபம் பண்ணவில்லை, அவங்க அறிக்கை செய்கிறாங்க, கட்டளையிடுகிறாங்க, சுகம் உண்டாகட்டும், படுக்கை எடுத்துட்டு போ, கண்கள் திறக்கப்படட்டும், செவிகள் கேட்கட்டும் என்று அப்படிப்பட்ட அறிக்கை செய்கிறார். So we need to mix our prayers with our confession. அதில் நம் ஜெபமானது நம்மள அறிக்கையின் காரியத்துக்குள்ளே நாம் கொண்டு வர வேண்டும். And guess what happens when we all become united in our confession? அதில் நம்ம செய்கிற சரியான அறிக்கைக்குள்ளே நம்ம ஒற்றுமையாக வருவோம் என்றால் என்ன நடக்கும்? Life attracts life. லைட். Life, L-I-F-E, attracts L-I-F-E. இந்த ஜீவனானது ஜீவனை அது கொண்டு வருகிறது. When we speak words of life, God will command the blessing of life. நம்ம ஜீவனுள்ள வார்த்தையை பேசும்பொழுது அவர் ஜீவனின் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். When the 120 spoke and prayed life for 10 days, God commanded the blessing of life. இந்த 120 பேர் 10 நாளைக்கு இந்த ஜீவனுள்ள வார்த்தையை பேசும்பொழுது ஆண்டவர் ஜீவனை கட்டளையிட்டார். So for us to dwell, to become one in your own family, in your own house, நம்ம ஒன்றாக குடும்பத்திலும் வீட்டிலும் ஒன்றாக நம்ம ஜெபிக்க வேண்டும் என்றால் parents carry a heavy responsibility, especially fathers. பெற்றோர்கள் பெரிய பொறுப்பை சுமந்து வருகிறோம், விசேஷமாக தகப்பனார். Don't speak death to your children based on your school report or their behavior. You lousy fellow, what's wrong with you? Why are you so stupid? Speak life, not death. உங்கள் பிள்ளைகள் எடுக்கிற படிப்பின் காரியத்தை பார்த்து என்ன நீ இப்படி முட்டாளான காரியத்தை செய்கிறாய் என்று சொல்லாதீங்கள். You know, sad to say, many of our government education, they don't speak life to the students, they speak death. அநேகமான நம்ம அரசாங்கத்தோடு கொடுக்கிற கல்வியை பார்க்கும்போது ஜீவனை பேசவில்லை, மரணத்தை பேச. Sometimes even friends who are not, even some Christians, but mostly non-Christians, are not very kind in their words, especially in school. நம்மளுடைய நண்பர்கள் கூட ஸ்கூல்ல பார்ப்பீங்கள் என்றால் சில நேரத்துல சரியான வார்த்தை நம்ம இடத்துல பேசுவதல்ல. But how will those words impact your children? Depends on what they hear at home from you, daddy and mommy. ஆனா எப்படி இந்த வார்த்தைகள் உங்களுடைய பிள்ளைகளை வீட்டிலே உங்க பிள்ளைகளை தாக்கத்தை கொண்டு வர போகிறது? நீங்கள் தகப்பனாக இருக்கிற நீங்கள் வீட்டில் எப்படி பேச போகிறீர்கள்? You tell your children, doesn't matter what your friends may tell you or your teachers may say, this is who you are and how your father in heaven sees you. Speak life to them. உங்க பிள்ளையை பார்த்து சொல்லி உங்க நண்பர்கள் இப்படி சொல்லலாம், உங்க வாத்தியார் இப்படி சொல்லலாம், ஆனால் இதுதான் நீர் ஜீவனை பேசு. Because faith comes by hearing and eventually you believe what you hear. ஆகையால் விசுவாசம் கேட்கிறது மூலமாக வருகிறது, நீங்க பேசுகிறது, நீங்க விசுவாசித்து பேசுங்க. And that makes correction and reproof easier to take. இப்படி செய்கிறதுனாலே ஒரு காரியத்தை நீங்கள் ஒழுங்குபடுத்த வேண்டும் என்றால், சீர்படுத்த வேண்டும் என்றால் அது சுலபமாக எடுத்துக்கொள்வார்கள். In Revelations, the 7 letters to the churches, there was a lot of things that those churches needed to repent of. இந்த வெளிப்படுத்தல் புத்தகத்துல 7 சபை இடத்துல ஒவ்வொரு காரியத்தையும் மனம் திரும்புவதற்கு காரியங்கள் சொல்லப்படுகிறது. But in each church, God never began with what was wrong with them. It was, hey, I know where you're good. I know your strengths.
I know your works. Yeah, you're good in this and this, but nevertheless, deal with this area. ஒவ்வொரு சபையிலும் அவர் தவறான நீ செய்தது தப்பு என்று ஆரம்பிக்கவில்லை. அவர் சொன்னார், இந்த காரியத்தை நீ நன்மை செய்திருக்கிற, இதில் சரியாக செய்திருக்கிற, இதெல்லாம் நல்லா இருக்குது என்று சொல்லிவிட்டு தான் மித்த காரியத்துக்கு போகும். I think one of the weakness in Asian culture, we don't talk much to our kids until they've done something wrong. ஆசியாவுடைய கலாச்சாரத்தின்படி நம்ம அநேகமாக நன்மைகளை பற்றி பேசுவதில்லை, தவறாக நடக்கும்போது தான் பேசுகிறோம். It's like everything's good, we keep quiet. When they mess up, why did you do this? நன்மை இருக்கும்போது நம்ம அமைதியாக இருக்கிறோம், தவறு என்னென்றால் ஏன் இது தப்பாயிட்டது என்று சொல்கிறோம். Remember the story about this little boy who was very naughty until he wanted something from his parents, then he behaved very well. இது ஒரு கதை. இந்த சிறு பையன் ரொம்ப சுட்டித்தனம் பண்ணுகிறவன், ஆனால் ஏதோ நன்மை பெற்றுக்கொள்வதற்காக திடீரென்று நல்ல பையனாய் And மாறிவிட்டான். after a while, his mother saw what was happening and he knew, oh, all of a sudden it's very good, he's going to ask me for something. சில காலம் சென்று அவங்க தாயார் பார்த்தார்கள், ஓ இவன் நல்லா இருக்கானா, ஏதோ எதிர்பார்க்கிறான் என்று. And this is a non-Christian family, okay? So one day the mother complained to the boy and said, boy, why are you always good when you want something? Why can't you be like your father who's good for nothing? அதனால இது தேவனை அறியாத ஜனங்கள் அப்ப சொன்னாங்க, ஏன் நீ ஒரு காரியத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமா நன்மையா இருக்கிற, ஏன் உங்க அப்பா போல இருக்கக்கூடாது, எதுக்கும் பிரயோஜனம் இல்லாம இருக்காங்க. You know, sometimes we think, oh, I must to behave to be good for God to bless me. சிலத்தை நம்ம நினைக்கிறோம் தேவனை ஆசீர்வதிப்பதற்கு நான் சரியாக நல்ல பையனாக இருக்க வேண்டும் என்று. And sometimes we think if something wrong happens or something bad happens, maybe we displease God in something. நம்ம ஏதாவது தப்பு செய்து விட்டோம் என்றால் தேவனை பிரியப்படுத்தாதபடி செய்து விட்டோம் என்று காரியங்கள் வருகிறது. But the blessing of God is not a transaction, a business transaction. God doesn't say, you perform well, I'll bless you. No. God blesses us because He's a good Father and because we trust Him. தேவனுடைய நன்மை செய்தால் நன்மை கொடுப்பதில் அவர் நன்மையான தேவன் இருக்கிறதுனாலே நம்மளுக்கு நன்மை செய்கிற தகப்பனாக இருக்கிறார். Because the heart of the Father is to bless you so that His goodness will lead you to repentance. தகப்பனுடைய இருதயம் என்ன என்றால் உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும், அது மூலமாக அந்த நன்மையை பார்க்கிற நாம் மீண்டுமாக தகப்பனிடத்தில் திரும்பும்படியாக. So God, how we speak. ஆகையால் எப்படி பேசுகிறோமோ அதை காத்துக்கொள்ளுவோம். Even about our prayer needs. When you're not praying, how do you talk about those problems? நம்ம ஜெபங்கள் சந்திக்கப்படாத பேர் இருந்தால் கூட அந்த பிரச்சனைகளை பேச வேண்டாம். How do you speak to one another when you're challenged by their ways that provoke you and irritate you? அவங்க சிலர் நம்ம வாழ்க்கையில் நம்மளுக்கு விரோதமாக நம்மளை செயல்படும் பொழுது நம்ம எப்படி பேசுகிறோம்? You are God's answer to the darkness. இருளிலே நம்ம தான் தேவனுடைய பதிலாக இருக்கிறோம். If you face darkness, experiencing some problem, speak life so that light can shine in the darkness. இருளை சந்திக்கிறோம், பிரச்சனைகளை சந்திக்கிறோம் என்றால் ஜீவனை பேசுங்கள். அந்த ஜீவன் அந்த இருளுக்குள்ளே மாற்றத்தை கொண்டு வர. But you say, but that's very hard. How do I always speak life when things go wrong? Stay full of the Holy Spirit. நாம் நினைக்கிறோம் இது கடினமான ஒரு காரியம் அல்லவா, எப்படி எப்பொழுதுமே நான் ஜீவனை பேச முடியும், ஆவியிலே நிரம்பி இருப்போம். Multitask throughout the day, singing, praising and giving thanks to God. ஒவ்வொரு நாளும் ஒரு வித்தியாசமான நம்ம செயல்களை செய்ய வேண்டும். தேவனை துதித்து சங்கீதத்தை பாடி வேதத்தை நாம் பேச வேண்டும். Whether you're washing the dishes, doing whatever work you can, and your downtime, say, God, I thank you for your goodness. I thank you for what's working out. I thank you for your peace in my life. என்ன செய்தாலும், வீட்டில் வேலை செய்தாலும், வெளியே இருந்தாலும் தேவனே நன்றி செலுத்துகிறேன், ஜீவனை கொடுத்து சமாதானத்தை கொடுத்தேன் என்று அவருக்கு நன்றி செலுத்திக் கொண்டே இருக்கிறோம். You know, when you don't have peace for a long time, you appreciate peace like never before. நம்ம அதிக வருஷம் நம்ம சமாதானம் இல்லாதபடி இருக்கும் பொழுதுதான் அந்த நேரத்தில் சமாதானத்தை பெறும் பொழுது அதை குறித்து நம்ம நன்றி உள்ளவர்களாக. Nobody likes to come home to a house of strife and arguments and fighting. யாருமே சண்டை போடுகிற வீட்டுக்குள்ளே சந்தோஷமா வர விரும்ப மாட்டோம். Create an atmosphere of peace by speaking words of life. ஜீவனுள்ள வார்த்தையை பேசி அந்த வீட்டிலே ஒரு சமாதானத்தின் காரியத்தை கொண்டு வர வேண்டும். Because guess what? God is listening. ஏனென்றால் தேவன் நமக்குள்ளே இருக்கிறார். And you will reap what we heard Colin share, what you sow, even the words you speak. நம்ம எதை விதைக்கிறோமோ அதை தான் நம்ம அறுவடை செய்கிறோம். And sometimes you say, God, I've been praying so long. Why are things not getting better? The question is, how are you speaking between your prayers? ஆண்டவரே, இத்தனை வருஷம் நான் ஜெபிக்கிறேனே, ஏன் சூழ்நிலைகள் மாற மாட்டது? கேள்வி என்னென்றால், இந்த ஜெபித்த அதுக்கு அடுத்து நீ எதை பேசுகிறாய்? So God wants to fill each one of your homes with His presence, with His glory. தேவன் நம்மளுடைய வீட்டிலே அவருடைய பிரசன்னத்திலும் மகிமையும் நிரப்ப விரும்புகிறார். But that's not going to happen until you all are one in speaking life. இது எப்ப நடக்க போகிறது என்றால் நம்ம ஒவ்வொரு ஒற்றுமையாக வந்து ஜீவனை பேசும் பொழுது. So that nobody
puts down anyone, tears down anyone. அது நிமித்தம் யாருமே யாரை கீழே மட்டம் தட்டி பேசாதபடி இருக்க So வேண்டும். that you speak to your mountain of fear and unbelief. இந்த மலை பயத்தின் மலையை பார்த்து அவிசுவாசத்தின் மலையை குறித்து நீங்க பேசும் பொழுது And rehearse your testimonies to give you faith for the test. இந்த நீங்கள் பெற்றுக்கொண்ட தேவனுடைய சந்தித்த அந்த விசுவாசத்தை நீங்க பார்க்கக்கூடிய அந்த அந்த போராட்டத்தின் மத்தியிலே நீங்கள் பேசி Soon, the more you walk in the fullness of His Spirit, your mouth will keep speaking words of life. இன்னும் ஆவிலே நாம் நிரம்பி இருக்கும்போது அந்த மலைகளை பார்த்து ஜீவனை பேச And you ஆரம்பிப்போம். begin to rehydrate your spirit. இது மூலியமாக ஆவிலே மீண்டுமாக தண்ணீர் பாய்ச்சிறவர்களாக மாறுகிறோம். And I'm going to close with this verse in Jude 26, the இந்த second last book of the New Testament, just before Revelations. இந்த வசனத்தின் மூலியமாக முடிக்க போகிறேன். யூதா 20 Jude verse 26. 26வது வசனம். Is it not 26? It's verse 20 21 20. 20. Yeah. Jude verse 20. 20வது வசனம். You beloved, building yourself up on your most holy faith, praying in the Holy Spirit. So what does it mean to pray in the Holy Spirit? One of the ways to speak life is not just in the language that you speak, English or Tamil or Malay, it is the language of tongues, the Holy Spirit. எப்படி நம்ம ஜீவன் மொழியை பேசுகிறோம் என்றால் நம்ம தெரிந்த மொழிகள் மட்டுமல்ல ஆவியானவருடைய மொழிகள் மூலமாகவும் நாம் பேசுகிறோம். Because 1 Corinthians 14 says, I will pray in the understanding, I will pray in the Spirit. 1 கொரிந்தியர் 14 சொல்லுகிறது தெரிந்த மொழிகளும் பேசுவேன் ஆவியிலும் நான் பேசுவேன். So when you pray a lot in tongues, you're building up your faith. ஆவியிலே நாம் ஜெபிக்கும் பொழுது நம்மளுடைய விசுவாசத்தை நாம் பலப்படுத்துகிறோம். And the very next verse says, keep yourselves in the love of God. இரண்டாவது வசனம் சொல்லுகிறது தேவனுடைய அன்பிலே நீங்க காத்துக்கொள்ளுங்கள் என்று. What has praying in tongues got to do with keeping yourself in the love of God? என்ன ஜெபமும் ஆவியிலே ஜெபிப்பதும் தேவனுடைய அன்பிலே காத்துக்கொள்வதும் ஒரு 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 ஐக்கியம் காண்பிக்கிறது. Romans 5 says, the love of the Father is poured on our hearts by the Holy Spirit. ரோமர் 5 சொல்கிறது தேவனுடைய பிதாவின் அன்பு பரிசுத்த ஆவியினாலே நம்ம இருதயத்திலே ஊற்றப்படுகிறது. So the language of life is the language of the Holy Spirit. ஜீவனுள்ள மொழி என்றால் ஆவியானவருடைய மொழி. It's speaking words of life, it's praying in the language of the Holy Spirit. இது ஜீவனை பேசுகிற மொழி, அது ஆவியானவர் மொழியிலே ஜெபிப்பது. And as you pray in tongues, you're building up your most holy faith. You're rooting yourself in the Father's love. நீங்கள் ஆவியிலே ஜெபிக்கும் பொழுது உங்கள் விசுவாசத்திலே பலன் அடைகிறீர்கள், பிதாவின் அன்பிலே வேரூடப்படுகிறீர்கள். And love casts out fear. இந்த அன்பானது பயத்தை புறம்பே தள்ளுகிறது. So whenever you can, pray in tongues, praise God. Fill yourself with the Holy Spirit. God, I thank you for today. I thank you for your goodness. I thank you for the prayers you have answered. நீங்க வரும்பொழுது ஆவியிலே ஜெபிங்கள், தேவனின் நன்றிக்காக நன்றி சொல்லுங்கள். இப்படி செய்யும் பொழுது தேவனை துதிக்கும் பொழுது அவருடைய பிரசன்னத்தினால் நிரப்பப்படுகிறோம். You know, when God has answered prayers in one child and you have a similar test in another child, thank God for what He did for your other child. Say, God, you are faithful for this child. You're no respecter. You do the same or more for the next child. ஆண்டவர் உங்க ஜெபித்த பிள்ளைகளுக்கு தேவன் செய்த நன்மை செய்திருப்பார் என்றால் உங்களுக்கு இன்னொரு பிள்ளை இருக்கு என்றால் ஆண்டவர் சொல்லுங்க, ஆண்டவர் இந்த பிள்ளைகளுக்கு நன்மை செய்தீர், இந்த பிள்ளைக்கும் நன்மை செய்வர் என்று. So whatever the test, rehearse your testimonies and give Him the glory. என்னதான் சோதனை சந்திப்பீர்கள் என்றால் இந்த சோதனைக்கு முன்பாக தேவன் கொடுத்த இதுக்கு முன்பாக பெற்றுக்கொண்ட அந்த சாட்சிகளை மீண்டுமாக பேசுங்க. You know why I think only 120 turned up on the day of Pentecost? நான் நினைக்கிறேன் ஏன் அந்த நாளில 120 பேர் மட்டும்தான் பெந்தெகோஸ்து நாளில Because maybe the rest were too afraid of being arrested, like Jesus just was crucified. ஏனென்றால் அநேகர் நம்ம மீண்டுமாக இயேசுவை கொண்டதை போல நம்மளையும் கொண்டு விடுவார்கள் என்று பயந்தார்கள். It's like the Lord saying, okay, all you 120, imagine today, go meet in a place in Iran or North Korea and worship me. Until the Holy Spirit comes, better not, I'll stay safe at home. கொஞ்சம் கற்பனைக்கு அது பார்த்து சொல்றாங்க, நீங்க இன்றைக்கு எல்லாமே என்று ஈராக்ல போயிட்டு ஜபிங்கள் என்று சொன்னீங்கன்னா நம்ம என்ன செய்வோம், நான் பத்திரமா வீட்டில் இருந்துறேன்னு சொல்லுவோம். When they began to speak in many languages, you know, they were all speaking the wonderful works of God in a circumstance of persecution. இந்த 120 பேரும் பேசின மொழிகள் எப்படி என்றால் தேவன் அவர்கள் மூலமாக பேசின மொழியானது அந்த சூழ்நிலை மத்தியிலே வேதனை கொண்டு வருகிற சூழ்நிலை மத்தியிலே தேவனுடைய மொழிகள் பேசப்பட்டது. So don't wait for a problem to speak life. Speak life so that you'll have less problems. பிரச்சனை வருவதற்கு காத்திருந்து ஜீவனை பேசாதீர்கள், ஜீவனை பேசுங்கள், பிரச்சனை குறைஞ்சு போகட்டும். You see, it's harder for a wet ground to catch fire than to keeping the ground dry and always putting out fires. ஒரு
நிலமானது அது தண்ணீரா இருந்துச்சுன்னா அது நெருப்பு பத்துவதற்கு கஷ்டமாக இருக்கும். ஆனால் அது காய்ந்து போய் இருக்கும் என்றால் நெருப்பு பத்தி சுலபமாக இருந்துவிடும். Right? Prevention better than cure, right? ஒரு காரியத்தை தடுப்பது இன்னும் நலமானது. The best defense is offense. ஒரு காரியத்தை நம்ம அதை தாக்கு பிடிக்க வேண்டும் என்றால் அதுக்கு முன்பாக நம்ம முதலாவது அடிக்க வேண்டும். And we are on the offense. Fight the good fight of faith. ஆக நம்ம நல்ல யுத்தம் பண்ணுகிற இடத்துல நாம் இருக்கிறோம். This is the victory that overcomes the world, your faith. இந்த விசுவாசம் தான் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று வேதம் சொல்லுகிறது. Run the race. நல்ல ஓட்டத்தை ஓடுங்க. You wrestle not against flesh and blood. மாம்சத்தோடு நம்ம போராட்டம் அல்ல. These are not talking about physical matters of your physical body. It's talking about your spirit and your focus. இது மாம்சத்தோட காரியத்தை பேசவில்லை, உங்களுடைய ஆவியிலும் உங்களுடைய நோக்கத்தையும் குறித்து காரியத்தை பேசப்படுகிறது. Guard your focus. Your words will come out. நீங்கள் எங்கே பார்க்கிறீர்கள் என்று காத்துக்கொள்ளுங்கள், உங்கள் வார்த்தை புறப்பட்டு வரும். Focus on the goodness of God and life will come out. நீங்கள் தேவனுடைய நன்மைகளை பார்ப்பீர்கள் என்றால் ஜீவன் கடந்து வரும். And you can expect God to increase His presence upon each one of you. ஆக தேவன் அவருடைய பிரசன்னத்தை நம்ம மேல இன்னும் நிறைவாக்குவதற்கு நம்ம எதிர்பார்க்க முடியும். You can stay positive in a very negative world. ஒரு தவறான சூழ்நிலை மத்தியிலே நம்ம சரியாக இன்னும் நிலைத்திருக்க முடியும். Someone said the cross is Jesus turning the devil's negative into a positive. You know, the cross is like a minus and a plus, right? So when the devil comes to steal, Jesus is your one who turns it into அந்த a சிலுவையை plus. பார்ப்பீங்கள் என்றால் அது ஒரு அப்படியாக என்னது அடிஷன் பண்றது சைன் இருக்கு. இப்போ சாஸ்திரம் இதுதான் நம்ம வாழ்க்கையை எடுத்து போட்டாலும் தெய்வன் அதை மீண்டுமாக நம்மளுக்கு சேர்த்து வைக்கிறார். Amen. Let's stand together. யாரும் எழுந்து நிற்போம். Pray and speak ஜெபிங்கள், பேசுங்கள். the language of life, ஜீவனுள்ள மொழியை, which is the language of the Spirit, அது பரிசுத்த ஆவியானவருடைய மொழி. that will shine in the darkness. அந்த மொழியானது இருளிலே பிரகாசிக்கும். Even every miracle begins with a spoken word. ஒவ்வொரு அற்புதங்களும் பேசின வார்த்தையின் மூலமாக உண்டாயிற்று. When your heart is filled with the Spirit and you see a need, you have faith to call forth the miracle. உங்கள் இருதயம் ஆவினாலே நிரம்பியிருந்து ஒரு சூழ்நிலையை பார்க்கும் பொழுது நீங்கள் ஜீவனை பேசுங்கள். Jesus did no miracle without speaking. இயேசு செய்த அற்புதங்கள் பேசாதபடிக்கு செய்யவில்லை. The world was not created without the spoken words of God. பூமியான உலகமானது தேவ வார்த்தை பேசாதபடி உருவாக்கப்படவில்லை. Hold fast the good confession of your faith, ஆகையால் உங்கள் விசுவாசத்தின் அறிக்கையை காத்துக்கொள்ளுங்கள். because Jesus is the high priest of our confession. இந்த இயேசு தான் நம்மளுடைய பிரதான ஆசாரியராக இருக்கிறார். So Father, we just thank you that we can come before your throne of grace. பிதாவே, உம்முடைய கிருபையின் சிங்காசனத்துக்கு வருவதற்கு கிருபைக்காக நன்றி. We thank you, Lord, for all the testimonies we have experienced. நாங்கள் பெற்றுக்கொண்ட ஒவ்வொரு சாட்சிகளுக்காக நன்றி. And so, Lord, from the faith, from those testimonies, we trust you with the test that we are maybe going through, Lord. நாங்கள் பெற்றுக்கொண்ட இந்த சாட்சியின் விசுவாசத்தை வைத்து நீ சந்திக்க போகிற காரியத்தை நாங்கள் உம்மை விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. Speak life to those tests, to those mountains. ஆண்டவரே, இந்த மலைகளை பார்த்து ஜீவனை பேசுகிறோம். We thank you for granting us the grace to be distracted by your goodness உம்முடைய நன்மை நாள் ஆண்டவரே, உம்முடைய கிருபை எங்களை இழுத்துக்கொள்வதற்காக and நன்றி. not to be distracted by what the enemy is doing. சத்துருவானவன் செய்கிற காரியத்தினாலே நாங்கள் திசை திரும்பி போகாத Let your light upon us shine in the darkness. உம்முடைய ஜீவன் எங்களுக்கு மத்தியிலே ஆண்டவரே As we seek your face, Lord, may we dispel darkness as we walk out of our rooms and homes. உம்முடைய முகத்தை நாங்கள் தேடும் பொழுது நாங்கள் கடந்து போகிற சூழ்நிலை இருள் ஓடி போகட்டும். We thank you, Lord, that as we pray in the Spirit, out of our belly will flow rivers of life, rivers of living water. ஆண்டவரே, நாங்கள் ஆவியிலே ஜெபிக்கும் போது எங்கள் இருதயத்திலிருந்து ஆண்டவரே ஜீவ தண்ணீர் வருவதற்காக நன்றி. And you said, Lord, that everything will live where the river flows. ஆண்டவரே, எங்கே இந்த ஜீவ தண்ணீர் கடந்து போகிறதோ அங்கே எல்லாம் செழிப்பு உண்டாகிறது. So may you fill every house represented here this morning, Lord. ஆண்டவரே, இங்கே சார்ந்திருக்கிற ஒவ்வொரு வீட்டாரையும் ஆண்டவரே நீ நிரப்பு. As households and individuals begin to speak life and are united in words of life, fill their hearts, fill their lives, Lord, with your presence, with your glory. குடும்பமாக தனிப்பட்ட வாழ்க்கையில் உம்முடைய வார்த்தையை நிரப்பி இருந்த ஆண்டவரே உம்முடைய ஜீவனினால் நிரப்பப்படுவதா. Command your blessing upon every home here this morning, Lord. ஒவ்வொரு வீட்டார் மேலும் உம்முடைய ஆசீர்வாதத்தை கட்டளையிடும் ஆண்டவரே. We thank you, Jesus, நன்றி செலுத்துகிறோம் இயேசுவே. that we all with unveiled faces, நாங்கள் ஆண்டவரே திறந்த முகத்தோடு as we behold your face, your goodness, your glory, உம்முடைய முகத்தை பார்த்து உம்முடைய மகிமையை பார்த்து we are seeing a mirror of your goodness upon us. உம்முடைய மகிமை கண்ணாடி போல் ஆண்டவரே எங்கள் முகத்திலே நாங்கள் And you are transforming us to your image.
உம்முடைய சாயலுக்கொப்பாக நீர் எங்களை மறுரூபப்படுத்துகிறீர். that we too may shine in the darkness, நாங்களும் இருளின் மத்தியிலே பிரகாசிக்க, and that those in darkness may come to the light. இருளில் இருக்கிற ஜனங்கள் வெளிச்சத்துக்குள்ளே வருவதற்கு We thank you that your word is spirit and your word is life. நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உடைய ஜீவன், உடைய வார்த்தை ஆவியும் அது ஜீவனுமாக இருக்கிறீர். As we speak life this morning, Holy Spirit, act and move on our behalf. நாங்கள் ஜீவனை பேசும்போது ஆவியானவரே எங்கள் சார்பாக நீங்கள் செயல்படுங்க. Let your kingdom come. ராஜ்யம் வரட்டும், Let your righteousness come. உம்முடைய நீதி வரட்டும், Let your peace come. உம்முடைய சமாதானம் வரட்டும், Let your joy come, Lord. உம்முடைய சந்தோஷம் வரட்டும். We thank you, Lord, that each one of us will be ignited from heaven with the blaze, the flame of fire. நாங்கள் ஒவ்வொருவரும் பரலோகத்திலே இருந்து ஆண்டவரே அக்கினி போடப்பட்டவர்களாக You பிரகாசி. said, Lord, that you will baptize us with the Holy Spirit and with fire. நீர் சொன்னீர் எங்களை ஆவியிலும் அக்கினினாலும் ஞானஸ்தானம் கொடுப்பேர் என்று. Yes, Lord, may you unite every family, every couple, every individual with words of life. ஜீவனுள்ள வார்த்தையின் மூலமாக ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒவ்வொரு தம்பதிகளும் ஆண்டவரே நீர் இணைத்து கொண்டு We வருவீர். thank you, Lord, that every house in this house of God will be a house of life, a house of your presence, a house of your glory. ஒவ்வொரு குடும்பமும் இந்த குடும்பம் ஆண்டவரே உம்முடைய மகிமையின் குடும்பமாக இருக்கட்டும். May you bless us and keep us. ஆண்டவரே ஆசீர்வாதத்தை காத்துக்கொண்டு May you make your face shine upon us. உம்முடைய முகத்தை எங்கள் மேலே பிரகாசித்து May you be gracious to us. எங்கள் மேலே கிருபையாக இருந்து Lift up your countenance upon us முகத்தை எங்கள் மேலே பிரகாசித்து and give us your peace. உம்முடைய சமாதானத்தை கட்டளையிடும். In Jesus' name we pray. இயேசுவின் நாமத்தினாலே Amen.